நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சி நடந்து வருகிறது. அங்கு இன்று காலை டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பில் பாலமுரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டின் நீராறும் கடலுடுத்த பாடல் பாடப்படாமல் அதற்கு பதிலாக புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்தான பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்தாயே என்னும் பாடல் பாடப்பட்டது. இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது. புத்தக கண்காட்சியில் எப்படி இதுபோன்றொரு நிகழ்வு நடந்தது, தமிழ்நாடு அரசின் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருப்பது அரசையும் மனோன்மணியம் சுந்தரனாரையும் அவமதித்ததற்கு சமம் என்பன போன்ற கருத்துக்களை பதிவிட்டு பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது தெக்கரமும் மதிச்சிறந்த திராவிடனில் திருநாடு என்னும் வரி விடுத்து பாடப்பட்டதால் சர்ச்சையானது. தற்போது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்த நிலையில் புத்தக காட்சியில் நடைபெற்ற தனியார் பதிப்பக நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த பாடல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மத்தியில் டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்தின் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாற்றி பாடப்பட்டதற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான் முதல்வரை தாக்கி பேசியதற்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பொறுப்பேற்காது என்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சியை நடத்தும் பப்பாசி. அதில் தமிழ்நாடு அரசின் மீது பப்பாசிக்கு மிகுந்த மரியாதை உண்டு. எனவே தனிப்பட்ட முறையில் டிஸ்கவரி புக் பேலஸ் நடத்திய நிகழ்விற்கும் பப்பாசிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை எனவும் குறிப்பிட்டு விளக்கம் அளித்துள்ளது.